தேர்தல் களம் 2024 பணநாயகமாக மாறிவிட்ட ஜனநாயகம். அரசியல் கட்சிகளுக்கு அதிக நன்கொடை கொடுத்த கட்சிகளுடைய பட்டியலில், அதிக நன்கொடை கொடுத்த நிறுவனங்களுடைய பட்டியலில் ஹைதராபாத் இருக்கக்கூடிய மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த நிறுவனம் அரசியல் கட்சிகளுக்கு ரூபாய் 966 கோடி நன்கொடை கொடுத்திருக்கு. சின்ன நிறுவனமாக ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்ட மேகா இன்ஜினியரிங் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிறுவனமாக வளர்ந்திருப்பது தான் சந்தேகத்தை எழுப்புது. ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட மேகா இன்ஜினியரிங் மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவனம் சிறு ஒப்பந்ததாரர் என்கிற நிலையில இருந்து படிப்படியாக வளர்ந்து இப்போ அரசு ஒப்பந்த பணிகளையே பிரதானமாக செஞ்சுட்டு வருது. தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காளேஸ்வரம் லிஃப்ட் பாசன திட்டத்தின் பெரும்பாலான பகுதி இந்த நிறுவனத்தால் கட்டப்பட்டது. சுமார் 14,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மகாராஷ்டிராவின் தானே போரிவழி இரட்டை சுரங்கப்பாதை திட்டமும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தான் கட்டப்பட்டது. நீர்ப்பாசனம், போக்குவரத்து, மின்சாரம் அப்படின்னு பல துறைகளை இந்த நிறுவனம் வணிகம் செஞ்சுட்டு வருது. சுமார் 15 மாநிலங்களில் தாங்கள் செயல்படுவதாக இந்த நிறுவனம் சொல்லுது. ஓலெக்ட்ரா மின்சார பேருந்துகளின் உற்பத்தியாளர்களும் இவங்கள் தான். தரவரிசைகளை வெளியிடக்கூடிய பர்கண்டி பிரைவேட் ஹூரன் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய அறிக்கையின்படி இந்தியாவினுடைய முதல் 10 மதிப்புமிக்க, அதாவது பங்கு சந்தையில் பட்டியலிடப்படாத மதிப்புமிக்க நிறுவனங்களில் மேகா இன்ஜினியரிங் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. அந்நிய முதலீடு இல்லாத பூட் ஸ்டாப் செய்யப்பட்ட நிறுவனங்களுடைய பட்டியலில் இது நாட்டிலேயே 2வது இடத்துல இருக்கு. ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்தில் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த பாமிரெட்டி பிச்சிரெட்டி 1989 இந்த நிறுவனத்தை தொடங்கினார். பிச்சிரெட்டியின் உறவினர் புரிதிபதி வெங்கட கிருஷ்ணா ரெட்டி இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர். 10க்கும் கம்மியான ஊழியர்களோடு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளில் அதிவேகமாக வளர்ந்து கணிசமான விரிவடைந்திருக்கு. மேகா இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டு 2006 மேகா இன்ஜினியரிங் மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவனமாக மாறிச்சு. ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்தில் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த பாமிரெட்டி பிச்சிரெட்டி 1989 இந்த நிறுவனத்தை தொடங்கினார். பிச்சிரெட்டியின் உறவினர் புரிதிபதி வெங்கட கிருஷ்ணா ரெட்டி இந்த நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர். நம்ம சொன்னோம், 10க்கும் குறைவான ஊழியர்களோடு தான் இந்த நிறுவனம் முதல்ல தொடங்கினாங்க. அப்புறம் 5 ஆண்டுகள் ரொம்ப வேகமாக வளர்ந்து கணிசமாக விரிவடைஞ்சிருக்காங்க. மேகா இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் ஆரம்பிக்கப்பட்டு 2006 தான் இது உள்கட்டமைப்பு அப்படின்னு சேர்க்கப்பட்டு ஒரு பெரிய நிறுவனமாக படிப்படியாக 2006க்கு பிறகு தான் படிப்படியாக வளர்ந்து வருது. மேகா நிறுவனத்திற்கு அடுத்ததாக தெலுங்கு மாநிலங்களவை சேர்ந்த டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் 80 கோடியும், என்சிசி நிறுவனம் 60 கோடியும், நாட்கோ பார்மா 57 கோடியும், டிவிஎஸ் லேப் 55 கோடியும், ராம்கோ சிமெண்ட் 54 கோடியும் நன்கொடையாக கொடுத்திருக்காங்க. இது தவிர சுமார் 30 தெலுங்கு நிறுவனங்களும் தெலுங்கு மாநிலங்களை சேர்ந்த 1,00,000க்கும் மேற்பட்ட தனிநபர்களும் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா நிதி கொடுத்திருக்காங்க. இந்த பட்டியலில் சிமெண்ட் நிறுவனங்கள், மருந்து நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் நிறுவனங்களும் இருக்கு. கோவேக்சின் தடுப்பூசி மருந்துகளை தயாரிக்கும் கூடிய பாரத் பயோடெக் போன்ற நிறுவனங்களும் இதுல அடக்கம். இதுல பெரும்பாலானவை ஹைதராபாத்தில் இருக்கு. நாடு முழுவதும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அதிக நன்கொடைகளை பெற்ற கட்சியாக பாஜக இருக்கு. மொத்தம் ரூபாய் 6,000 கோடியை பாஜக பெற்றிருக்கு. இது மொத்த தேர்தல் பத்திர நிதியில கிட்டத்தட்ட பாதியாக தான் இருக்கு. பாஜகவை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் ரூபாய் 1,600 கோடியும், காங்கிரஸ் கட்சி ரூபாய் 1,400 கோடியும் பெற்றிருக்கு. அதிக நிதி பெற்ற கட்சிகளின் பட்டியலில் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவனுடைய பாரத் ராஷ்டிர சமிதி, அதாவது பிஆர்எஸ் கட்சி நாட்டிலேயே 4வது இடத்துல இருக்கு. பிஆர்எஸ் கட்சிக்கு பிறகு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 7வது இடத்துல 337 கோடி நிதியும், 8வது இடத்துல இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் 219 கோடி நிதியும், 15வது இடத்துல இருக்கக்கூடிய ஜனசேனா 21 கோடி நிதியும் நன்கொடையை வாங்கியிருக்காங்க. தேர்தல் அப்படின்னாலே வாக்குகளை விட பணம் தான் முக்கிய இடம் பெறுது. ஜனநாயகம் என்பது பணநாயகமாகவே மாறிவிட்ட அவலத்தால் எதிர்காலத்தை நினைத்தாலே பெரும் கவலை தான் ஏற்படுது.